Hi, hello, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by Educast. Educast மூலமா மார்க்கெட்டிங் பிளானும் நம்ம இந்த டிஜிட்டல் உலகத்தில் எப்படி சோசியல் மீடியாக்களை யூஸ்ஃபுல்லானதாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி அவங்க கோட்ஸ் மூலயமா நமக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்பவே நமக்கு இப்போத்தி காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோசியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கு இது நல்ல ஒரு வழி வகுக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஜுகஸ்ட்டில் சேரணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போயிட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஈஸியாக கை குடிக்கக்கூடிய புளி சாதம் எப்படி செய்யலான்றதை தான் இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கோம், அதனால் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி இருக்கோம். சாரி, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் பெரிய பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடுகு போட்டு நல்லா எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பூண்டும் வெங்காயமும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நமக்கு குழம்புத்தூள் முக்கியமாக இதுக்கு தேவை. குழம்புத்தூள், அப்புறம் வெந்தயப்பொடி, வெந்தயத்தை வறுத்து தூள் செஞ்சு அதுவும் வச்சுக்கணும். அது போடும்போது நான் வீடியோ எடுக்கலை, அதனால் சொல்லிடுறேன். அவங்க கொட்டிட்ட பிறகு எடுத்தேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம போட்ட பொருள்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா தாளிச்சிட்ட பிறகு தக்காளி பழம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வைக்கிற மாதிரி புளியை கரைச்சி அது தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. தக்காளி பழம் போட்டாச்சு. தக்காளி பழம் நல்லா கொலையாக வரட்டும். அதுக்குள்ளே ஆச்சி குழம்பு தூள் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஆச்சி குழம்பு தூள் இந்த 3 பொருளும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதால வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல, ஓரளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ குழம்பு தூள் கொட்டுறாங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா புளி சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் சாதம் மடங்கின மாதிரி செஞ்சால் தான் ஆறின பிறகு அது நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம சாப்பாடு ஆக்கும்போதே விரப்பாக ஆக்கிட்டாக்கா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கெலாம் ஊட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஷியில் ஒரு டெக்ஷி அரிசி நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 பங்கு தண்ணி வச்சுருக்கோம். புளியும் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கரெக்டாக வடிகட்டி போடுங்க. இப்போ உப்பு கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ் ஒரு பக்கம் அவங்க லஞ்சே முடிச்சிட்டாங்க. ரைஸு, கீரை, முட்டை பொரியல், மேகி, குஷ்கா அப்படின்ட்டு முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் இந்த சாப்பாடு தான் ரெடி பண்ணுறோம். இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அரிசியை கழுவி நம்ம கைக்குத்தல் அரிசி இது. வெந்தயத்தை போட்டுட்டாங்க, சாரி. இப்போ வந்த பிறகு அரிசி கழுவி ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம வேக விடலாம். இது கைக்குத்தல் அரிசின்றதால தண்ணி கொஞ்சம் நிறைய இழுக்குன்ட்டு தண்ணி நிறையா கொடுத்துருக்குறோம். நீங்கள் அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த தண்ணியை மெஷர் பண்ணி போடுங்க, ஓகேவா? இப்போ அரிசியும் போட்டாச்சு, கொத்தமல்லி தலையும் தூவியாச்சு.
இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தம் விடுற பாத்திரத்துக்கு வந்தாச்சு. இப்போ தம் விட்டுக்கலாம். தம் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெயினல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம எஜுகஸ்டையும் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.